அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாரும் இந்த பரமசிவன் பரமாத்மா எங்களுடைய ஆத்மார்த்த தந்தை அவருடைய பாதுகாப்பு பெற வேண்டி இந்த புனித மங்கள நூலை இமயமலையிலிருந்து எங்களுக்கு இந்த விசேஷமாக எங்களுடைய தியான தலைமை பீடத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற இந்த நூலை அணிகிறதுக்காக நாங்கள் எல்லாரும் இந்த விசேஷ நவராத்திரி நாட்களில் காத்திருக்கிறோம். இப்போ இந்த நூலை நாங்கள் அணிகிறதுக்கு முதல்ல, பெற்றுக்கொள்கிறதுக்கு முதல்ல இந்த நூலில் மகத்துவம், அதனுடைய தாற்பயம், அது எங்களுக்கு எப்படி ஒரு நல்வாழ்வை தரும் என்றது பற்றின சில விளக்கங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு அதை நாங்கள் அணிந்து கொள்வோமாக இருந்தால் அதன் முழுமையான பலனை எங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். இறைவன் எப்போவுமே பரோபகாரி, அதாவது பாருக்கே உலகத்துக்கே அவர் உபகாரி. பரமாத்மா சிவன் சைவர்களுக்கு மட்டும் தந்தை இல்லை, சைவர்களுக்கு மட்டும் அவர் முழு முதற் கடவுள் இல்லை, உலகத்துக்கே அவர் கடவுள் தான். ஆனால் அவர் எல்லாரும் சிவன் என்று சொல்லுவினமா? உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவரை சிவன் என்று சொல்லுவினமா? இல்லை. சில பேர் அல்லான்னு சொல்லுவினா, சில பேர் பரமபிதான்னு சொல்லுவினா, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு சொல்லுவினா. என்ன பேரை சொன்னாலும் என்ன நாமத்தை சொன்னாலும் அந்த திருநாமங்கள் எல்லாமே பரமாத்மா சிவனைத்தான் குறிக்குது. இப்போ அவள் அல்லான்னு சொன்னாலும் இறைவனை அவள் அல்லாவுக்கு ஒரு திருமேனி கொடுக்கறது இல்லை. இறைவனை அசரீரமானவர் என்று சொல்லுவினான். உண்மையில சிவன் அசரீரமானவர். அசரீரமானவர்னா சரீரம் இல்லாதவர். அப்போ சரீரம் இல்லாத அந்த முழுமுதற் கடவுளை, அந்த திவ்ய சக்தியை சரீர உலகத்தில் சரீர ரூபத்தோட பௌதிகமாகவே எல்லாத்தையும் கண்களால் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் நினைவு கூறுறதுக்கு இலகுவாக முதல் எங்களுக்கு நாங்கள் அமைத்து கொண்ட வடிவம் சிவலிங்கம். லிங்க வடிவம். லிங்கம் என்றால் அடையாளம் என்று பொருள். இப்போ சிவனை அடையாளப்படுத்தும் ஒரு வடிவம். இப்போ சிவன் சிவலிங்க வடிவத்தில் இருக்கிறாரா அல்லது சிவனை லிங்க வடிவத்தில் நாங்கள் பார்க்குறோமா? எது சரி? அதாவது சிவன் இந்த வடிவத்தில் இருக்கிறாரா அல்லது சிவனை நாங்கள் இந்த வடிவத்தை பார்த்து நினைக்கிறோமா? இப்போ எங்களோட பாட்டி இருந்தா, இப்போ அந்த பாட்டி இல்லை, இறந்துட்டா. இப்போ நான் வீட்டில் பாட்டியின் படத்தை வச்சிருக்கிறேன். பாட்டிக்கு வருஷம் திவசம் செய்கிறேன். மாலயம் கொடுக்குறதுன்னு சொல்லுவினமே, வருஷம் செய்கிறேன். இப்போ பாட்டி அந்த வடிவத்தில் இருக்கிறாவா? இல்லை. அவ இருந்த அந்த வடிவத்தை நானே கண்ணுக்கு முன்னால் ஊரே எல்லாரும் உறவுகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் கண்ணுக்கு முன்னால் எரித்து அது சாம்பலாக போயிட்டுது. இப்போ அந்த வடிவம் இல்லை. ஆனால் அந்த பாட்டியை நான் இன்றைக்கும் நினைக்கிறேன். பாட்டி இருக்கிறா. அந்த வடிவத்தில் இருக்கிறாவா? இல்லை. அப்போ அவள் என்ன வடிவத்தில் இருக்கிறா? அந்த வடிவத்தில் இருக்கிறாவா? இல்லை. அவள் வேறு வடிவத்தில் இருக்கிறா. அதாவது வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறா, வேறொரு வடிவத்தில் இருக்கல. அவன் வடிவம் ஒருபோதும் மாறாது. ஆனால் அவள் உள்ளுக்குள்ள பூர்வ வடிவங்கள் மாறிக்கொண்டிருக்கும். உள்ளுக்கு பூர்வ வடிவம் என்று நான் என்னத்தை சொல்றேன்? உடம்பு. வேறொரு உடம்புக்குள்ள போயிட்டா. ஆனால் நான் இன்னுமே அந்த பாட்டியை நினைக்கிறேன். அப்போ இப்போ அந்த வடிவத்தில் இல்லைத்தானே. அப்போ அந்த படத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த அப்போ அந்த பாட்டியை ஒரு உணர்வுகள ஒரு எண்ணங்கள
ஒரு சொரூபம். அவ நான் நினைக்கல, அவ எனக்கு தந்த உணர்வுகள், நான் அவட்ட இருந்து கற்றுக்கொண்டது, அவண்ட அறிவு, அவண்ட உணர்வுகள் என்றுதானே நான் அவ நினைக்கிறேன். அப்ப அதையெல்லாம் ஒட்டுமொத்தமா எண்ணத்துக்குள்ள இருந்து வந்துச்சுது எனக்கு. அவ இருக்கேக்க அந்த ஆத்மால இருந்து தானே வந்துச்சுது. அந்த ஆத்மால இருந்து, அந்த உயிரில இருந்து தான் அவ விட்டு நான் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் எனக்கு வந்தது. இப்ப அந்த உயிர் அதே உணர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலையில, அதே அறிவுகள், அதே குணங்களோட இன்னும் எங்கேயோ அது இருக்குது. ஆனா வேற ஒரு உருவத்துக்குள்ள. அதே மாதிரி சிவனையும் நான் இந்த வடிவத்தை வச்சு நினைக்கிறேன். ஆனா சிவன் இந்த வடிவத்திலேயா இருப்பார்? இல்லை. அவர்கிட்ட ஒரு ஞாபக சின்னம், அவர்கிட்ட நினைவா நான் வச்சிருக்கிறேன். இப்போ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டு தன்னை நினைவா எனக்கு ஒரு பர்ஸ் தந்துட்டு போறார், அல்லது ஒரு சின்ன ஒரு நோட் புக் தந்துட்டு போறாருண்டா, என்ன ஒரு மாமா, ஒரு சித்தப்பா, அல்ல என்ன அண்ணா அக்கா, அப்ப அந்த பர்ஸா இந்த அண்ணா, அல்ல அந்த மணி கூட இந்த அக்கா இல்லத்தானே. அதை பார்க்க எனக்கு யார் ஞாபகம் வரும்? அந்த தந்தவர் ஞாபகம் வரும். அத மாதிரி அப்ப அந்த தந்தவர் எங்கேயோ உயிரோட வேற ஒரு உருவத்தில் தானே இருக்கிறார். அவரை ஞாபகப்படுத்தத்தானே அந்த பொருள். அத மாதிரி இந்த பொருள் இறைவனை ஞாபகப்படுத்துறதுக்கு. அப்ப இறைவன் என்ன வடிவத்தில் இருக்கிறார்? இறைவன் லிங்க வடிவத்திலேயா இருக்கிறார்? அப்ப இப்ப அந்த பாட்டி என்ன வடிவத்தில் இருக்கிறா? பாட்டின்னு சொல்லி நான் என்னத்தை நினைக்கிறேன்? அது இறந்து போன பாட்டி என்று படத்தை வச்சிருக்கிறேன். ஆனா அந்த பாட்டி அப்ப என்ன ரூபத்தில் இருக்கிறா? வேறொரு உடலுக்குள்ள இருக்கிறா. அந்த உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர்த்தானே நான் நினைக்கிறேன். அந்த உயிர் தானே பாட்டி. அவன் அந்த பாட்டியின் அந்த உயிர் என்ன வடிவம்? கண்ணால பார்க்கலாமா? இல்ல, உணரத்தானே இயலும். புத்தியால, இதயத்தால அவ உணரத்தான் இயலும். அப்போ உயிர்களுக்கெல்லாம் தலைவனான இறைவனும் என்ன வடிவத்தில் இருப்பார்? ஒரு உயிராத்தானே அவரும் இருப்பார். அவர் பரம உயிரா இருப்பார், அல்லது பரம ஆத்மா என்று சொல்லுவோம். ஆத்மா உயிர் என்றா உண்டு. அப்ப அவர் ஒரு உணர்வுகள்ன்ற ஒரு வடிவம், எண்ணங்கள்ன்ற ஒரு தொகுப்பு, ஒரு வடிவம். எண்ணங்கள் உணர்வுகளுக்கு கையால தொட்டு பார்க்கலாமா? இல்லத்தானே. கண்ணால பார்க்கலாமா? மணந்து பார்க்கலாமா? வாய்க்க வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இல்லை. அப்போ பௌதிக புலன்களால அவரை நான் உணர முடியாது. அப்ப நான் இப்ப போய் ஒரு சாமி படத்தை தொட்டு கும்புறேன்டா, அது இன்னொரு மன திருப்திக்குத்தான். நான் இறைவனை தொடுறேனா? அங்க இறைவனை தொட முடியுமா? தொடையே இல்லாது. இறைவனை நான் தொடையே இல்லாது. அப்ப அந்த பாட்டியாவது இப்ப ஏதோ ஒரு மனித வடிவத்தில் இருப்பா. ஆனா அவ எங்க இருக்கிறா, என்ன உருவத்தில் இருக்கிறான்னு தெரியாது. ஆனா இறைவன் அப்படி ஒரு மனித வடிவத்திலையும் நான் அவரை காணே இல்லாது. ஆனா அவர் இருக்கிறார். இப்ப அவரை நான் மனதால தான் நினைக்கலாம், என் எண்ணங்களால, என் உணர்வுகளால நான் அவரை அறியலாம், உணரலாம். ஆனா அதுக்காக அவரை இல்லைன்றும் சொல்லே இல்லாது. அப்ப அவர் எங்க இருக்கிறார்? இறைவன் எங்க இருக்கிறார் என்று கேட்டா 3 விதமான பதில்கள் பொதுவா எல்லாரும் சொல்லுவினா. ஒன்று சொல்லுவினம் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லுவினம், இன்னொன்று சொல்லுவினம் எங்களோட மனசுல இருக்கிறார் என்று, இன்னொன்று சொல்லுவினம் மேலே இருக்கிறார் என்று. இதுல எது சரி? அல்ல மூன்றும் சரியா? எது சரி? சரியான விடையின் கீழ் கோடிடுக. இறைவன் எங்கும் இருக்கிறாரா? எங்கட மனசுல இருக்கிறாரா? மேலே இருக்கிறாரா? எங்கட மனசுல இருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க எங்கட மனசுல இருக்கிறாருண்டு? கை தூக்குங்க பாப்போம். மனசுல இருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க எங்கும் இருக்கிறாருண்டு? எத்தனை பேர் நினைக்கிறீங்க மேலே இருக்கிறாருண்டு? அந்த வெளில உடுப்புல இருக்கிறார்கள் எல்லாம் கை தூக்கின. சரி, இப்ப இறைவன் இந்த மனசுல இருக்கிறாரா இருந்தா சொல்லுவினம் உள்ளம் பெருங்கோயில்
ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லுவினம் தானே. வல்ல பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். அப்ப என்னுடைய உள்ளத்துல இறைவன் இருக்கிறாரா இருந்தா, இந்த உடம்பு ஆலயமா இருந்தா, இது கோபுர வாசலா இருந்தா, கோபுர வாசலுக்குள்ள கோயில் வாசலுக்குள்ள என்னத்தை நாங்க கொண்டு போவோமோ அதை மட்டும்தான் நாங்க இதுக்குள்ள கொண்டு போவோம். உள்ளுக்குள்ள உள்ளத்துல தெய்வம் இருக்கிறாரா இருந்தா இந்த இந்த வாசலால கோயில் வாசலுக்குள்ள கொண்டு போக முடியாதது எதுவும் இந்த வாசலுக்குள்ள போக கூடாது. என்ன உள்ளுக்கு யார் இருக்கிற? தெய்வம். நாங்க அப்படி இருக்கிறோமா? இல்லை. கோயில் வாசலுக்குள்ள கொண்டு போக முடியாததுகள் கூடாததுகள் எல்லாம் இந்த வாசலுக்குள்ள போகுது. அப்ப இந்த ஊனோட உங்களை தெய்வம் இருக்கிறாரா? இல்லை. அப்ப எப்படி சொல்லலும் மனசுல கடவுள் இருக்கிறாருண்டு? அப்ப சாமி படத்தை நாங்க எங்க வைப்போம்? ஒரு கடவுள் சிலையை எங்க வைப்போம்? ஒரு புனிதமான இடத்துல தானே வைப்போம், சுத்தமான இடத்துல. அப்ப இந்த மனசு இறைவன் குடிகொள்ற அளவுக்கு இருக்குதா? இந்த உடம்பு அவரை தாங்குற அளவுக்கு இருக்குதா? இல்லை. அப்ப நான் சொல்லலாமா இறைவன் இந்த மனசுல இருக்கிறாருண்டு? இறைவன்ல எனக்கு அன்பு இருக்கலாம், ஆனா இறைவன் இருக்கிற அளவுக்கு நான் தகுதி வாய்ந்தவனா எல்லாம் இருக்கணும். எங்களை மூலஸ்தானத்துக்குள்ளேயே கோயிலுக்குள்ள போக விட மாட்டேன். அந்த தெய்வத்தை கொண்டு இங்க வைக்கலாமா? ஏலாதல்ல. அப்ப அவர் அங்க இருக்க மாட்டார். எங்கும் இருக்கிறாரா இருந்தா நாங்க தீட்டு துடக்கொண்டும் பார்க்க கூடாது. தீட்டு வீட்டிலையும் இருப்பார், துடக்கு வீட்டிலையும் இருப்பார், மற்ற மாமிசம் சமைக்கிற இடத்திலையும் இருப்பார், சட்டிக்குள்ளேயும் இருப்பார். அப்பயும் மச்சம் சாப்பிட்டா கோயிலுக்கு போகக்கூடாது. கடவுள் எங்கும் இருப்பாருண்டா. ஏன் செருப்பு போட்டுக்கொண்டு கோயிலுக்குள்ள போகக்கூடாது? ஏன் கட்டாயம் தோச்ச உடுப்பு தான் போட்டோன்னு போகணுமா? ஏன் குளிக்காம போலாமே? கடவுள் எங்கும் இருக்கிறார். அப்படி செய்வோமா? இல்லை. காலுக்குள்ள ஒரு சாமி படத்தை போட்டு மிதிச்சிட்டாலே தூக்கி கண்ணில் ஊத்துவோம். ஏன் ஏன் மிதிக்க கூடாது? அவர் போற்றத்தக்கவர், துதிக்கத்தக்கவர், வணக்கத்துக்குரியவர், மேன்மையானவர், உன்னதமானவர், உயர்ந்தவர். அவரை போய் எங்கும் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு இந்த உலகம் அவ்வளவு புனித சொர்க்கமாவா இருக்கு? புனிதமாவா இருக்கு? சிதம்பரமாவா இருக்கு? சீர்காழியா இருக்கா? அப்ப எங்கும் இருக்கிறாருன்னு சொல்லலாமா? சும்மா கண்டபடி. எங்கட அம்மா அப்பா பற்றி யாராவது கண்டபடி கதைச்சா பேசாம கேட்டு இருப்போம்மா? அப்ப தெய்வத்தை பற்றி இப்படி கதைக்கலாமா? கதைக்க கூடாதல்லோ. யோசிச்சல்லோ கதைக்கணும். இப்படி கழுத்தரமா சொல்லக்கூடாதல்லோ. எங்கும் இருக்கிறாருண்டு, எங்கும் இருக்கிறாருன்னு சொல்ற அளவுக்கு இந்த உலகம் அப்படியா இருக்கு. பொய், களவு, சூது, வாது, காமம், கோபம், அநியாயம், அட்டூழியங்கள் இவ்வளவு நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல எல்லாம் கடவுள் கண்ணை மூடிக்கொண்டு பேசாம இருக்கிறாருண்டா அவர் ரொம்ப மோசமான ஆளா எல்லாம் சொல்றான். சொல்லே இல்லாது. அப்ப அவர் எங்க இருப்பார்? அடுத்த 3வது பதில் மேலே இருக்கிறார் என்று சொல்றார். மேலே இருப்பாரா? ஒரு ஆள் இறந்து உடனே அவர் எங்க போயிட்டாருன்னு சொல்லுவான்? இறைவன் எங்க இருக்கிறார்? அது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கேன்னு அந்த பதில். மேலே இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அது எந்த ஒரு தீய சக்திகளும் அண்ட முடியாத இடம், எந்த ஒரு அழுக்கு, எந்த ஒரு மாசு மறு கிட்ட போக இல்லாத ஒரு இடம். அப்படி ஒரு இடத்துல இருக்கிறார் என்று சொன்னா ஓகே. எங்களை அறியாமலே நாங்கள் எல்லாரும் தெய்வமே என்று சொல்லி எங்க பார்ப்போம்? மேலதான் பார்ப்போம். கடவுளுக்கு தெரியும் ஒருத்தர் மேல இருந்தா தான் அவருக்கு எல்லா இடமும் பார்க்கலாம் படிவா. கடவுளுக்கு கீழே இருந்தா பார்க்க இல்லாதண்டு இல்லை. ஆனா மேலே என்று சொல்ற இடம் தான் புனிதமான இடம், உன்னதமான இடம். அல்லாண்டாலும் மேலதான் பாக்குறாங்க, ஆண்டவரே என்றாலும் மேலதான் பாக்குறாங்க, பிள்ளையாரப்பா முருகாண்டாலும் மேலதான் பாக்குறாங்க. சொல்ற நாமங்கள் வேற வேறையா இருந்தாலும் எல்லாருக்கும் தலை மேல தூக்கி பாக்குது. அப்ப தலையை மேல தூக்கி பாக்குறது யாரு? தலை தண்ட பாட்டுல தலைக்கு தெரியுமோ கடவுள் மேலே இருக்கிறாரு? யாருக்கு தெரியும்? ஆத்மாவுக்கு தெரியும். நாங்கள் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னா இந்த உடல்ல இருக்கிற உயிருக்கு தெரியும் அவர் மேலதான் இருக்கிறார் என்றது தெரியும். அதனாலதான் எங்களுக்கு நாங்க பிறந்த குடும்பத்துல எனக்கு அல்லான்னு சொல்லி தந்திருப்பினா, ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி தந்திருப்பினா, முருகா பிள்ளையாரப்பான்னு சொல்லி தந்திருப்பினா. அது நாங்க இந்த உலகத்துல கேட்டு படிச்சு கொண்டது, அறிஞ்சு படிச்சது. ஆனா உணர்வுகளுக்குள்ள உண்மை ஒன்று தெரியும். என்னை காக்க வல்லவர்,
எனக்கு என்று உரியவர், அந்த மேன்மையானவர். எந்த ஜென்மத்தில் போனாலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் இறைவன் தான். அவர் அங்குதான் இருக்கிறாருன்றது உயிருக்கு தெரியும். அதான் நாங்கள் மேலே போயிட்டாருன்னு சொல்றோம். அப்ப நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறோம்? எல்லாரும் மேலே இருந்து தான் வந்த. நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்து சமயம் எத்தனை வருஷம்? கிறிஸ்தவ சமயத்துக்கு 2000 வருஷத்துக்கு, அதாவது கிறிஸ்துக்கு பின்னு சொல்லுவினம் தானே. அதை மாதிரி 2500 வருஷம் பௌத்த தர்மம், 2250 வருஷம். இஸ்லாம் தர்மம் ஒரு 1000 சொச்ச வருஷம். அது மாதிரி யூத தர்மம் ஒரு 2500 வருஷம். இந்து சமயம், சைவ சமய புத்தகத்தில் இருக்குமே, அந்த முதல் பெயர் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம். எத்தனை ஆண்டு பழமையானது என்று படிக்கிற நாங்கள்? இன்றைக்கு 5000 ஆண்டுகள் பழமையானது. அப்படித்தான் நாங்கள் சமய புத்தகத்தில் படிக்கிற நாங்கள். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம், இந்து தர்மம் இன்றைக்கு 5000 ஆண்டுகள் பழமையானது. 5000 வருஷமா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குமா? இல்லைத்தானே. அப்போ நாங்கள் இங்கே எப்போ இறங்கி வந்தோம்? 5000 வருஷத்துக்கு முதல் இறங்கி வந்த. நாங்கள் வந்த இடத்துல நிறைய வேலைகளில் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக போனதால் எங்கே இருந்து வந்தோம்ன்றதை மறந்து போனோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் போகைக்குள்ள சொல்லிக்கொள்ளுவோம், எங்கே போயிட்டார்? மேலே போயிட்டார். ஆனால் நாங்கள் நினைக்கிறீல, நாங்கள் மேலே இருந்து தான் கீழே வந்த. நாங்கள் நினைக்கிறீல, இப்போ ஒரு பிள்ளை பிறந்தோட நாங்கள் மேலே இருந்து ஒரு பிள்ளை வந்துட்டு என்று சொல்கிறோம் நாங்களா? இல்லை. ஆனால் போகைக்கு மட்டும் என்ன சொல்லுவோம்? மேலே போயிட்டார். அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு உண்மையை மறக்கிறதுனால, ஆனால் முடிவில் நினைப்போம். இது எப்படி என்று சொன்னால், மகாபாரதத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாட்டம் ஆரம்பிப்பினமெல்லோ, அதில் தானே தோத்து போய் ஒரு கடைசியில் யுத்தம் எல்லாம் நடக்கும். இப்போ யுத்தத்தை, இந்த சூதாட்டத்தை ஆரம்பிக்கல பாண்டவர்கள் கௌரவர்களோட பக்கத்துல துரியோதனன் சொல்லிடுவார், இந்த பகடக்காய் உருட்டுறது தானே, தாயம் போடுறது இல்லோ, தங்களுக்காக யார் தாயம் போடுவார்ன்னு சொன்னது? சகுனி. எங்களுக்காக மாமா தாயம் உருட்டுவார். ஆனா உண்மையா துரியோதனனுக்கும் யுதிஷ்டனுக்கும் தான் விளையாட்டு. அவருடைய மூத்த பிள்ளை 2 பக்கமும். ஆனா இவர் சொல்லி போட்டார், எங்களுக்காக வேண்டி மாமா தாயம் உருட்டுவார். ஏன்னா அவர் சகுனிக்கு வந்து அவர் வந்து வல்லு கட்டிக்காரன். தாயத்தை உருட்டுற விதத்துல அவருக்கு தெரியும் என்ன நம்பர் விழுகிற மாதிரி உருட்டோணும்ண்டு. அப்படி கில்லாடியவர். அப்ப அவர் அதுக்கேற்ற மாதிரி அவங்க காய்களை விட்டுற மாதிரி உருட்டி உருட்டி விளையாடுவார். இப்ப சகுனி தாயம் போடுவார் என்று சொல்லிக்கல பாண்டவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? தங்களுக்காண்டி கிருஷ்ணர் தாயம் போடுவார்ன்னு சொல்லி இருக்கணும். ஆரம்பத்துல நாங்க எல்லாரும் மறந்துடுறது யாரு? கடவுளை. அப்புறம் எங்கேயாவது போய் வம்பள மாட்டிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்படைக்கல தான் கடவுளை நினைவு வரும். அப்ப இவையில் போய் சிக்கப்பட்டு போய் நிக்கல கிருஷ்ணர் சொல்லுவார், அவையில் சகுனி பகடை உருட்டுவார்ன்னு சொல்லிக்கியே நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? எங்களுக்காக கிருஷ்ணர் பகடை உருட்டுவார்ன்னு சொல்லியிருக்கணும். கிருஷ்ணர் வந்து விழுந்த நம்பரையும் விழாத மாதிரி மாற்றக்கூடியவர். அப்படித்தானே? பிள்ளையா ஒரு நம்பர் விழுந்தாலும் சடக்குன்னு மாற்றி விட்டுருவார் அவர். அல்லது அவங்க கண்ணுக்கு 4, 6 மாதிரி தெரிகிற மாதிரி ஆக்குவர். இவ்வளவு பவர் உள்ளவர். அவரை இவை மறந்துட்டின. ஏன் மறந்துவே? இது யார்ட்ட கதை? பாண்டவர்கள் கௌரவர்கள கதையா எங்கட கதையா? இது எங்கட கதை. நான் என்ற அகங்காரம், என்னுடையது என்ற அந்த உணர்வு தந்தவரை மறக்க பண்ணிடு. அப்ப அதனால நான் இந்த நேரமும் என்ன மறக்க கூடாது? நான் யாருன்றதை மறக்க கூடாது, எனக்கு தாரவர் யாருன்றது நான் மறக்க கூடாது. இது ரெண்டையுமே நான் மறக்க கூடாது. மறந்தனோ எல்லாத்தையும் இழந்து போட்டு நிற்பேன். இழந்து போய் நிற்கதான் தந்தவர் யார்? ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை தவறிட்டுது என்று சொன்னா அவ என்ன சொல்லுவா? தந்துட்டு பறிச்சிட்டியே, பின் ஏன் தந்தனி? தராமலே இருந்திருக்கலாமே. ஆனா அந்த பிள்ளை பிறந்த நேரத்துல கடவுளே பிள்ளை வந்து சேர்ந்துட்டுது சொல்லியிருப்பாவா? பிள்ளை வடிவா பிறந்துட்டுது, சுகமா பிறந்துட்டுது. பிறகு நினைப்பா கோயிலுக்கு கொண்டு போகணும், கடவுளுக்கு நன்றி சொல்லுவாம். ஆனா பிறந்த உடனே நினைவு வாரது ரொம்ப குறைவு.
அப்படித்தானே? அப்ப நான் அப்பவே நினைக்க வேணும், நான் மேலே இருந்துதான் வந்த நான் என்று நினைக்கணும். அதே நேரத்துல ஒரு மரண சடங்குல நாங்க சொல்லுவோம், ஒரு மரணம் சம்பவிக்கல நாங்க சொல்லுவோம், உயிர் பிரிஞ்சிட்டுது, உயிர் போயிட்டுது என்று சொல்றோம் நாங்க தானே. அப்போ ஒரு குழந்தை பிறந்தோன ஒரு உயிர் வந்துட்டுதுன்னு சொல்றோம் நாங்களா? சொல்ல வேணும். இப்ப நாங்க என்ன சொல்லணும்? உயிர் வந்துட்டுதுன்னு சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தா எங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? நான் ஒரு உயிர், நான் ஒரு ஆத்மா, இந்த உடல் என்ற ஆடையோட இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிறேன் மீண்டும் ஒரு தடவை. அப்ப இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? ஏற்கனவே போட்டிருந்த ஒரு சட்டையை கலட்டிட்டேன். இப்ப பாட்டி வந்து வேற எங்கேயோ போயிட்டான்னு சொல்றோம். 2 விதமா சொல்லுவோம். ஒன்று பாட்டி மோட்சத்துக்கு போயிட்டான்னு சொல்லுவோம், இன்னொன்று பாட்டி இன்னொரு பிறவி எடுத்துட்டாண்டு. இந்துக்களை பொறுத்தளவுல மறுபிறவி என்று நாங்க ஒன்று சொல்றோம். இதுல எது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மேல போயினமா அல்லது பக்கத்தை விட்டு போயிருப்பினமா? இந்த உலகத்துக்குள்ளேயே போயிருப்பினமா? திருப்பி எங்க போயிருப்பினம்? மேல போறன்றது அவ்வளவு சாதாரண வேலை இல்லை. மேல போறோம், யாருக்கு கிட்ட போறோம்? யார்கிட்ட போறோம்? கடவுள்கிட்ட. இங்க இருந்து சிதம்பரம், சீர்காழி, காசிக்கு போறனாலே பெரும்பாடு. அதுக்கு ஒரு குடுப்பினை வேணும், அழைப்பு வேணும், எல்லாருக்கும் போக இயலாது. கங்கையில போய் குளிக்கிறண்டாலே அப்படி நினைப்போம். அப்போ இறைவன் இருக்கிற இடத்துக்கு, இறைவனுக்கு கிட்ட போறன்றது அவ்வளவு ஈஸியா போயிடலாமா? போக இயலாது. இவ்வளவு புனிதமா இருக்கணும், இவ்வளவு தூய்மையா இருக்கணும், பவித்திரமா இருக்கணும், புண்ணிய ஆத்மாவா இருக்கணும் மேல போறண்டா. ஒரு துளி பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரு துளி அழுக்கு எனக்குள்ள இருக்கக்கூடாது, விகாரங்கள், மாயைகள், மலங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்பதான் நான் மேல போகலாம். போன பாட்டி அப்படியானவோ இல்லத்தானே? நிறைய மனக்குறைகள் இருக்கு, மன கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கவலைகள், இயக்கங்கள், இப்படியெல்லாம் நிறைய இருந்திருக்கும் தானே. வருத்தத்திலேருந்து துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்படியெல்லாம் போயிருப்பா. அந்த நிலையில அவ்வளவு அழுக்கோட போயிருக்கலாமா மேல? முடியவே முடியாது. திருப்பி கழுவிட்டு வாரன்னு கீழே தான் வருவா, கீழே தான் நிற்பா. கழுவுறன் என்று சொல்லி போனவ கழுவத்தான் போனான்றதை மறந்து போய் திருப்பி வேற வேலையில இறங்கிடுவா. குளிக்க போயிட்டு குளிக்கத்தான் வந்தனான்றதை மறந்து போய் வேற வேலை பார்த்தோன்னு இருக்கிற மாதிரி. அப்படி திருப்பி மறுபிறவி எடுத்து திருப்பி உறவுகள், உலகம் உலண்டடிச்சு இன்னும் ஊத்தி ஆகிறது, கொஞ்சத்தை கழுவுறது, அப்புறம் திருப்பி கழுவுறன்னு சொல்லி இன்னொரு பிறவிக்கு போறது, திருப்பி ஊத்தி ஆகுறது, இப்படியேதான் எங்களுக்குள்ள போகுது. இப்ப திருப்பி நாங்க எல்லாரும் கடைசியா மேல போகணுமா இருந்தா அந்த பரமாத்மா சிவனே வந்துதான் எங்களை கழுவி கூட்டிட்டு போவோம். இல்லாட்டி நம்மளா கழுவுறன்றது நடக்காது. ஏனண்டா நாங்க வந்த இடத்த மறந்துட்டோம், போற வழியையும் மறந்துட்டோம், எப்படி கழுவுறேன்டும் மறந்துட்டோம், எப்படி ஊத்தி ஆயினாங்கண்டும் மறந்துட்டோம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சவர் யாரு? பரமாத்மா சிவன் ஒருவருக்குத்தான் எங்களோட வாழ்க்கையின் அனைத்து ரகசியங்களும் தெரியும். அவரே வந்து எங்களுக்கு பாடம் புகட்டினாதான் எங்களுக்கு தெரிய வரும். அவர் படிப்பிச்சா மட்டும் நாங்க புனிதமாகிட மாட்டோம். அவர் படிப்பிச்சதை நான் திருப்பி படிக்கணும், படிச்சபடி நடக்கணும். இப்படி நடந்தா நான் புனிதமாகுவேன், தூய்மையாகுவேன். இப்ப இறைவன் வந்து எனக்கு அனுக்கிரகம் செய்யணுமா இருந்தா, இறை சக்தி என்னுடைய வாழ்க்கையில நிறையணுமா இருந்தா, இறைவன் பாதுகாப்பு எனக்கு கிடைக்கணுமா இருந்தா, நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? இப்ப நாங்க கோயில்ல இருந்தே ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு வாரோம், விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு வாரோம், அல்லது பொங்கல் கடலைன்னு வாங்கிட்டு வாரோம். கொணந்து சும்மா அங்கேயும் வச்சுட்டு இருப்போமா? இல்லத்தானே. அதை இப்ப கோயில்ல கூட விபூதியை வாங்கிட்டு இப்படி சும்மா அப்படி தட்டக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அங்க எங்கேயாவது தூணுகள்ல அங்க இங்கேயாவது கொஞ்சம் கால் மிதிப்படாத இடமா அப்படித்தான் போடுவினோம். அப்ப இறைவண்ட அருட்கடாட்சமும் இறைவண்ட சக்திகளும் எனக்குள்ள நிறையணுமா இருந்தா நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? இறைவன் தந்த விபூதியையே நான் கால்கை மிதிப்படாத இடமா, அழுக்கான இடமா வைக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்து வைப்போம். இறைவண்ட அருளும் ஆட்சியும் எனக்குள்ள நடக்கணுமா இருந்தா நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்? தூய்மையானவனா நான் இருக்கணும். அப்ப இறைவன் சக்தி எனக்குள்ள வந்து அது வேலை செய்யணுமா இருந்தா, இறைவன் தார பொக்கிஷங்களை நான் எனக்குள்ள வச்சுக்கொள்ளணுமா இருந்தா, நான் இந்த வாழ்க்கையை முதலாவது கழுவி சுத்தப்படுத்தணும். இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்க பாவிக்கிற பொருட்களை கழுவித்தானே திருப்பி பாவிப்போம்.
இப்போ ஒரு உடுப்பை பாவிச்சா ஊத்தியா போகும், கழுவித்தான் திருப்பி போடுவோம். ஒரு கோப்பையில் சாப்பிட்டோம்னு சொன்னால் ஊத்தியா போயிடும். கழுவித்தான் வீட்டை கூட்டுவோம், கழுவுவோம், வாகனத்தை கழுவுவோம், எல்லாத்தையும் கழுவுறோம். சாப்பிட முதல் கையை கழுவுவோம், சாப்பிட்டா பிறகு கையை கழுவுவோம். கழுவித்தானே எல்லாத்தையும் பாவிக்கிறோம். இந்த மனசை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்றதே இந்த மனசால தான். சொல்லுவோம் தானே, நாங்கள் காலையில் எனக்கு இன்றைக்கு விளம்பிக்கே மனம் சரியில்லை என்றா ஒரு வேலையும் இன்றைக்கு கூடாது. எந்த வேலை செய்யறது கைகாலாலையா மனசாலையா? மனசால. இன்னைக்கு இப்போ நாங்கள் ஒரு நாள் சாப்பிட்றோம் தானே, சாப்பிட்றது வாயாலையா கையாலையா வயிற்றாலையா மனசாலையா? என்னத்தால சாப்பிட்றோம்? இப்போ நேற்று இரவு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க நினைவு இருக்கா? சாப்பிட்டது எது? வாய் தானே. வாய்க்கா நினைவு இருக்கு, வயிற்றுக்கா நினைவு இருக்கு, மனசுக்கு தான் நினைவு இருக்கு. அப்போ சாப்பிட்டது வாயா வயிறா கையா மனசா? மனசு தான் சாப்பிட்டது. அப்போ அப்படி எல்லா அளவிலும் சாப்பிட மனசு இல்லைன்னு சொல்லுவோம், சமைக்க மனசு இல்லைன்னு சொல்லுவோம், வீட்டை விட்டு வெளியில் போக மனசு இல்லைன்றோம், அவையில பார்க்க மனசு இல்லை, கதைக்க மனசு இல்லை, வாழவே மனசு இல்லைன்னு சொல்லிடுவோம். இப்போ வாழ்றதே என்னத்தால? மனசால. இவ்வளோத்துக்கு பாவிக்கிற அந்த மனசை ஒவ்வொரு நாளும் கழுவணுமா இல்லையா? சுத்தப்படுத்தத்தானே வேணும். மனசை துப்புரவு செய்யாட்டி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஊத்த வாழ்க்கை. மனசை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்தாட்டி என்னத்தை பாவிச்சு வாழ்கிறோம்? ஊத்த மனசை தானே பாவிச்சு வாழ்கிறோம். அப்போ அது ஊத்த வாழ்க்கை தானே. ஊத்த வாழ்க்கை வாழ்றது நல்லா இருக்கா? அப்போ என்ன செய்ய வேணும்? கட்டாயம் மனசை சுத்தப்படுத்தணும். அப்போ நான் கோயிலுக்கு போய்க்கல குளிச்சு துவச்சு உலர்ந்த உடுப்பு போட்டு கொண்டு போவேன். ஒரு விதமான சம்பவங்கள் தீட்டு தொடக்குகள் ஒன்றும் இல்லைன்னு பார்த்து போவேன். ஆனால் மனசை சுத்தமாக கொண்டு போகிறோமா? கொண்டு போகிறேன் இல்லையா? கொண்டு போனால் எனக்கு அங்கே தெய்வத்தை தவிர வேறு ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. கடவுளை தவிர இந்த மனசுக்கு ஒன்றும் தெரியாது. நான் அங்கே கோயிலில் போகிறது ஆத்மா இறைவனோட லயிக்கிறதுக்கு தானே போகிறேன் நான். அப்போ ஆத்மா இறைவனோட லயிக்கணுமா இருந்தால் ஆத்மா சிவ 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 சிவான்னு சிவனேண்டு போகும். போய் சிவனேண்டு இருந்து சிவனோடையே இருந்துட்டு அப்படியே சிவ சிவான்னு சிவனேண்டு திரும்பி வருவானு. இப்படி செய்யறாங்களா கோயிலுக்கு போனா? இதை மட்டும் செய்ய மாட்டேன், மிச்சம் எல்லாம் செய்வோம். அப்ப எங்க இறைவன் அருட்கடாட்சம் கிடைக்க போகுது? கடவுளும் ஆர்வமா இருப்பார். ஐயா பிள்ளை விழிக்கிறது வருது கோயிலுக்கு, என்னத்தான் பார்க்க போகுது, என்னோட தான் இருக்க போகுது. அது பார்த்தா காலை கழுவிட்டு உள்ளுக்க வருது, வந்தோடனே எல்லாரையும் பார்க்குது. ஐயாவை பார்க்குது, ஆக்களை பார்க்குது, தோரணங்களை பார்க்குது, கண்ணால் எல்லாத்துக்கும் ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குது. என்ன மட்டும் பார்க்குது இல்லை. அடிக்கடியே இருக்க வெட்டி பார்த்து அரோகரான்றது அவ்வளவுதான். மிச்ச டைம் முழுக்க அது வேற வேலை தான் பார்க்குது. அல்லது ஆக்களை கண்டவனு இருக்கா கதைக்குது, ஆனால் கை மட்டும் இப்படி இருக்குது. கடவுளே கன்ஃபியூஸ் ஆகிடுவார், இது என்ன செய்யுது, ஏன் வந்துச்சிங்க? இதைத்தானே மார்க்கெட்டுக்கு போனாலும் செய்யுது, பஸ் ஸ்டாண்டில் இருந்தாலும் செய்யுது, வீட்டில் இருந்தாலும் செய்யுது, இங்கே வந்தாலும் அதைத்தானே செய்யுது. ஆனால் நீ என்னதுக்கு வந்துச்சிங்க? காசை கொஞ்சம் போட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போவா வந்துச்சு. கடவுள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாரா இல்லையா? நான் என்னத்தை கொடுக்குறது இதுக்கு யோசிப்பார். ஏன்னா இந்த தகுதிக்கேற்ற மாதிரி தானே அவர் கொடுப்பார். அந்த காலத்துல சிவனடியார்களுக்கு சிவனை தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நாங்க சைவர்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறோமா? இல்லத்தானே. அப்படி இருந்தவர்கள் தான் கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லிட்டு போனவே. அவையில பொறுத்தளவுல கடவுள் எங்கும் இருக்கிறாருன்றது சரி. ஆனா எங்களுக்கு அது பொருத்தம் இல்லை. உள்ளம் பெருங்கோயில் என்று சொன்னவர் அவர் உள்ளத்தை கோவிலா வச்சிருந்தவர். ஊனுடம்பு ஆலயம் போல நினைச்சவர். அவருக்கு வாய் கோபுர வாசல், அது அவருக்கு, எங்களுக்கு இல்லை. அப்ப எனக்கு நான் மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்று சொல்ல இயலாது, கடவுள் எங்கும் இருக்கிறாரு நான் சொல்ல இயலாது. இப்ப அப்பர் சுவாமிகளை தானே கல்லில் கட்டி கடல்ல போட்டது அவரையா? ஷூரா தானே? சரி, ஓகே.
அவரை கல்லுல கட்டி கடல்ல போட்டோன, நீச்சரையில போட்டோன, சிவனே என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் இப்படி கேட்டாரா? கேட்டாரா? யார் சொன்னது அப்படி கேட்டாண்டு? அப்படி கேட்டிருந்தா அவர் இன்னைக்கு நாயனார்ன்னு போற்றப்பட மாட்டார். அவர் அப்படி கேட்கல. அவர் என்ன செய்தார்? அவர் சிவன் புகழையே பாடிக்கொண்டிருந்தார். உன் நாமம் என் நாவில் மறக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். நீ எனக்கு எப்பவுமே அப்பன் தான். அப்பன் பிள்ளைக்கு தப்பு செய்வாரா? கஷ்டத்தை கொடுப்பாரா? வேதனைப்படுத்துவாரா? துன்பப்படுத்துவாரா? உன் நாமம் என் நாவில் நான் மறக்கவே மாட்டேன். என்ன வேணுமென்றாலும் நடக்கட்டும், இந்த உடம்பை விட்டு உயிரே பிரிஞ்சாலும் உன் நாமம் என் நாவில் இருக்கு. இதுக்குத்தான் என்ன பெயர்? நம்பிக்கை. என்ன நடந்தாலும் எந்த சிவன் என்ன கைவிட மாட்டார். என்ன நடந்தாலும் அது நன்மைக்குத்தான். இப்படி இருக்கிறோமா நாங்க? இறைவனோட இன்றைக்கு கஷ்ட துன்பம் வந்தா முதலாவது பழி சொல்றது யார? கடவுளை. அந்த மனுஷன் பாவம், அது சிவனேன்னு சிவன் இருக்குது. நாங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் அவரை குறை சொல்ற மாட்டோம். நாங்க அவரை நம்பி இல்லை. என்ன நம்பியில? என்ன நல்லா வச்சிருப்பார், நல்லா பார்ப்பார், என்னை எப்பவுமே காத்து நிற்பாருன்னு நம்பியில. இப்போ ஒரு தகப்பன் வந்து 3 பிள்ளைகளை கடற்கரைக்கு கூட்டிக் கொண்டு போறேன். கூட்டிக் கொண்டு போயிட்டு ஆசையா பிள்ளைகள் விளையாட போறோம் இன்றைக்கு அப்படி இப்படின்னு போகுதுகள். கடற்கரையில கூட்டிக் கொண்டே வச்சுட்டு தனிய ஒருத்தரும் இல்லை கடற்கரையில. பிள்ளைகள் 3 சொல்றார், இப்ப நான் உங்க 3 பேரையும் தூக்கி அப்படியே கடல்ல தூக்கி வீச போறேன் சொல்றார். எனக்கு நீங்க வேண்டாம், நான் தூக்கி வீச போறேன் இந்த கடல்ல, எனக்கு அதுதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் சொல்றார். ஒரு பிள்ளை விட்டு திச்சு ஓட்டம். மற்றவர் நிற்கிது பேசாம, சிரிச்சு கொண்டு வர நிற்கிது. ரெடியா என்று கேட்டா 2வது சொல்லுது, அப்ப நீங்க என்ன நீச்சல் பழக சொல்லி நெடுக சொல்லுவீங்க, நான் நீந்த மாட்டேன், எனக்கு பயம் இருக்கிறேன், அதனால தானே நீங்க என்ன தூக்கி வீச போறேன்னு சொல்றீங்க. அப்பவாவது நான் நீச்சல் பழகுவேன் தானே நீங்க எனக்கு அப்படி சொல்றீங்க என்று சொல்லுது 2வது. 3வது சொல்லுது, நீங்களாவது வீசுறதாவது, சும்மா போங்கப்பா, உங்க கையில யாரோடையாவது வச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லுது. அப்ப முதலாவது பிள்ளை தகப்பனை நம்பிச்சுதா? அதுதானே நம்பிச்சது. அப்பா வீச போறோன்னு ஓடிட்டுது. அப்பா வீசிடுவாருண்டு. முதலாவது பிள்ளை நம்பிச்சா தகப்பனே? இல்லை. இப்ப நம்பிக்கை என்றா என்ன? ஒரு ஆளை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறது. இவர் என்ன செய்வார் செய்ய மாட்டார் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறது. எந்த மனசால, யாரும் சொல்லி கேட்டு இல்லை, மனசால உணர்வுகளால அறிஞ்சு வச்சிருக்கிறது. அப்ப ஒருத்தருமே இல்லாத இடத்துல உங்களை தூக்கி வீச போறேன்னு சொல்லி சொன்னா அந்த மற்ற 2க்கும் தெரியும் அப்பா என்ன செய்யறாலும் நன்மைக்குத்தான்ன்றது 2வது நம்பிக்கை. ஏன்னா இங்க நீண்ட பழகிறதுக்கு இவர் இப்படி ஒரு வழிமுறையை கையாளுறார் என்றது அதுண்ட எண்ணம். என்ன செய்தாலும் நன்மைக்குத்தான். 3வது பட்டு அசட்டு துணிச்சல்ல நிக்குது, நீங்க அப்படி செய்யவே மாட்டீங்கப்பா, நீங்க யாரு, எங்கட அப்பா, செய்வீங்களா? அப்படி செய்யவே மாட்டீங்க. இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இப்படி இருக்கிறமா கடவுளோட? அல்ல சொன்னவனு இருக்கிறமா ஓட்டம்? மூத்ததுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அதுக்கு அதான் பயம். அதான் பக்தி செய்யற. நாங்க பயந்து ஐயோ தெய்வ குற்றம் ஆகிடுமோ, ஐயோ தெய்வம் இப்படி செய்திருமோ, சாமி இப்படி செய்திருமோ, கடவுள் இப்படி செய்திருமோ, தண்டிச்சிடுவாரோ, கடவுள் கோவிச்சிடுவாரோ. இதுக்கு பேர் பயம். பயந்து ஐயோ அவர் ஒன்றும் செய்திடக்கூடாது எனக்கு ரெண்டு பக்தி செய்யறது. இது நம்பிக்கையா? இல்லை. அப்ப எனக்கு நம்பிக்கை இருந்தா நான் பயபக்தி செய்ய மாட்டேன். அப்ப நம்பிக்கை இருந்தா நான் எப்படி இருப்பேன்? துணிச்சலா இருப்பேன். அப்பர் சுவாமிகளை கல்லில கட்டி கடல்ல போடவும் அசரையிலையால் சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிக்கொண்டே இருந்த மேஜிக் நடந்துச்சு. அப்ப கடவுள் பார்க்கிறாரு, இது என்ன நம்புது.
அப்ப இனி நான் எந்த பவரை காட்டுவோம். முதல்ல கடவுள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சோதிப்பார். நான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்றதை உறுதிப்படுத்தணும். அவர் என்ன சோதிக்கிறாருன்னு அவரை நான் சந்தேகப்படக்கூடாது. அப்ப இவர் உண்மையாவே இருக்கிறாரா இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்று நான் உடனே சந்தேகப்படக்கூடாது. அந்த சோதனைகள் எல்லாமே இந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, என்ன பலப்படுத்துறதுக்கு, நான் இந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தினாத்தான். முதலாவது இந்த பத்திரங்கள் எல்லாத்தையும் நான் கொண்டே கொடுத்தா தான் பிறகு அரசாங்கம் எனக்கு தர வேண்டியதை தரும். அப்படித்தானே? இந்த தகுதியை நான் நிரூபிக்காம எனக்கு தர வேண்டியது தரமாட்டினேன். நான் பரீட்சையில நல்லா எழுதினா தான் எனக்கு வர வேண்டிய ரிசல்ட்ஸ் வரும். நான் எழுதாமலேயே எனக்கு தெரிவினமா? தரமாட்டேன். அப்ப பரீட்சையில நான் நல்ல முறையில சித்தி அடையணும். சித்தி அடையிறேன்னு சொன்னா என்ன, இந்த நம்பிக்கையும் இந்த அறிவையும் முழுமையா நான் வெளிப்படுத்தினா இந்த தகுதிக்கு எனக்கு பலன் கிடைக்கும். அப்ப இறைவன்ல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருக்கிறதுக்கு எனக்கு கடவுளை முதல்ல யாருன்னு தெரியணும், எனக்கு நான் யாருன்னு தெரியணும், வாழ்க்கைன்ற ரகசியம் தெரியணும். வாழ்க்கைன்ற ரகசியம் என்னன்னா, நான் செய்ததுதான் எனக்கு திரும்பி வரும். இவ்வளவுதான் வாழ்க்கைன்ற ரகசியம். மற்றும்படி எனக்கு நடக்கிறது எல்லாம் கடவுள் தாரையில். கடவுளா தாரர்? கடவுள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருப்பார். என்னது, நல்லது செய்யறவனுக்கு நல்லது நடக்குது, தீயது செய்யறதுக்கு தீயது நடக்குது, ஓகே எல்லாம் நடக்குது, சரியா நடக்குது, இப்படி பார்த்து கொண்டிருப்பார். கடவுள் எனக்கு பாடத்தை தான் படிப்பிப்பார், அறிவை புகட்டுவார். இப்போ ஒரு பிள்ளை நல்லா பாஸ் பண்ணிடணும். இப்போ இந்த டீச்சர்ஸ் டே எல்லாம் கொண்டாடினோம் இல்ல, இப்போ டீச்சரா பிள்ளைய பாஸ் பண்ண வைக்கிறா? பிள்ளைன்னு முயற்சி தானே, டீச்சர் பாடம் படிப்பிக்கிறார். அது மாதிரி கடவுள் எனக்கு ஆசானா இருந்து எனக்கு பாடங்களை படிப்பிக்கிறார். ஆனா நான் தான் என்ன செய்ய வேணும், எனக்கு நன்மை நடக்கணும்னு சொன்னா அதுல உறுதியா தெளிவா இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் அவர் சொல்ற மாதிரி நடக்கணும். இறைவன் சொல்ற அந்த அருள் வாக்குக்கு பெயர் ஸ்ரீமத் என்று சொல்றது. ஸ்ரீமத் என்று சொன்னா மேன்மையான உயர்ந்த கட்டளைகள். இறைவனுடைய அருள் வாக்கு ஸ்ரீமத் என்று சொல்றது. அந்த ஸ்ரீமத்தின்படி நான் வாழ்ந்தா எனக்கு பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அப்ப அந்த ஸ்ரீமத் எல்லாமே தூய்மையான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிவகைகள். தூய்மை என்று சொல்லிக்கல அன்பு, அமைதி, சந்தோஷம், சக்தி, தூய்மை, ஞானம், பேரானந்தம், இந்த குணங்களோட வாழ்றது. தூய்மை இல்லாத வாழ்க்கை என்று சொன்னா காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இதுகள் எங்களுக்குள்ள மலங்கள் என்று சொல்றது. மும்மலங்கள் என்று சொல்லுவினம். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லுவினம். அதே ஆணவத்தை வேறையா சொல்லி இருக்கு. மாயை என்று சொன்னாலே இந்த கண்ணுக்கு தெரியாத விகாரங்கள் தான் மாயை. அதிலேயும் ஆணவம் பொல்லாதது. மாயையை வெண்டு விட்டேன் என்று கூடிய ஆணவம் வந்துடும். மாயையை இல்லாமல் ஆக்குறது புனிதமாகிறது. புனிதமாகி விட்டேன் என்று கூடிய ஒரு ஆணவம் வரும். இப்ப அதாலதான் புனிதமாகிட்டேன் என்ற எண்ணத்தையும் கூட எனக்கு இருக்கக்கூடாது. இப்ப அதனாலதான் ஆணவத்தை தனிய சொல்லி இருக்குது. ஆணவம், கண்மம் என்று சொல்றது இந்த பாவ வினைகள். இது எல்லாம் எனக்குள்ள நிறைஞ்சிருக்கு. இந்த ஆணவம், இந்த பாவ வினைகள், எனக்குள்ள இருக்கிற தீய குணங்கள், விகாரங்கள் என்று சொல்றது. விகாரம் என்று சொல்லுவோமே, ஒரு ஆள் இந்த மெட்ட முகம் தெரியாது உங்களுக்கு சொல்லுவீன மாக்கள். அதான் இந்த ராவணனுக்கு 10 தலையை காட்டி இருக்குது. ராவணன் என்றது ஒரு எதிர்மறையான உணர்வுகள் ஒரு வடிவம் என்று காட்டி இருக்குது. அவர்கள் நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி தானே காட்டி இருக்கு. சிவனடியாரா இருப்பார், சிவபக்தனா இருப்பார், ஆனா ஆசைகளும் இருக்குது, அராஜகமும் இருக்குது. இப்படியான குணங்கள் எங்களுக்குள்ளே எப்படி தானே. நாங்க முழுக்க டோட்டலா 100% கூடாதவர்கள் இல்லை. ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பக்கம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கூடாத பக்கம் இருக்கு. அந்த கொஞ்சம் கொஞ்சம் கூடாத பக்கம் தான் எங்களுக்கு இறைவனுடைய அருட்கடாட்சம் வந்து சேராமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ நாங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், எங்களுக்கு ஆன்மீகம் தான் அதுக்கு ஒரு வழிகாட்டி. எங்களுக்குள்ளே இருக்கிற கரல்கள், இப்போ ஒரு கம்பியில கரல் பிடிச்சிருந்தா கரண்ட் பாஸ் பண்ணுமா? பாஸ் பண்ணாது தானே. இப்போ இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான அந்த தொடர்புல எந்த கரல்களும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மலங்களும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அழுக்கும் இருக்கக்கூடாது. ஒரு பைப்பில் தண்ணி நல்லா வரும், இடையில அடைப்பு இருந்தால் தண்ணி வருமா? வராது. அப்போ இறைவன் தந்து கொண்டிருப்பார். ஆனால் நான் அந்த ஜாயிண்டில் ஒரு அடைப்பு வச்சிருப்பேன் நடுவுக்குள்ள. என்ன, இந்த ஆணவம், மாயை, இதுகள் எல்லாம் நடுவுக்குள்ள இருந்ததுன்னா அது இங்கே இறங்காது. அது மாதிரி இறைவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த தொடர்புல கரல் பிடிச்சிருக்கணும் அந்த கம்பி. அப்போ அந்த கரல்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கணும்.
இல்லாமல் ஆக்கணும்னா அதுக்கு ஞானமும் யோகமும் தான் ரெண்டு வழிகள். ஞானம் என்று சொல்றது இறை வழிகள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நான் படிக்கத்தானே வேணும். ஞானம் என்றா கல்வி. அந்த நல்ல அறிவை நான் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் படிக்கணும், கேட்கணும். இல்லாட்டி நாங்கள் ஆக்கள் கதைக்கிறது தான் கேட்டுக்கொண்டிருப்போம். ஆக்கள் கதைக்கிறது ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தா மனசுக்குள்ள ஏது திருப்பி எனக்கு வந்து கொண்டிருக்கும்? ஆக்கள் கதைக்கிற கதை தானே வரும். அதனால ஆத்மா பலம் பெறுமா? இல்லை, உள்ள பலமும் இல்லாமல் தான் போகும். இப்போ இறைவன் கதைக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் கேட்டு கொண்டு வந்து அதை கேட்கறது மட்டுமில்லை, இந்த மனசுக்குள்ள நான் அதை திருப்பி சொல்லணும். இந்த எண்ணங்கள்ல இறைவனுடைய சிந்தனைகள் ஓடுதான்றதை நான் பார்த்து கொள்ளணும். அவருடைய சிந்தனையிலேயே நான் வாழ்றதுக்கு பழகி கொள்ளணும். அப்ப எனக்கு சர்வம் சிவமயம் என்று நான் சொல்லலாம். காணும் இடமெல்லாம் நீக்க மர எனக்கு அவர் தான் இருக்கிறாருன்னு சொல்லலாம். எனக்கு அந்த வேப்ப மரத்தை பார்த்தாலும் அவர் தான் தெரியுது, புளிய மரத்தை பார்த்தாலும் அவர் தான் தெரியுது. இல்லாட்டி வேப்ப மரத்தையும் புளிய மரத்தையும் பார்த்து பேய் நிற்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆக்கள் அப்படித்தானே எனக்கு சொல்லி வச்சிருக்கீங்கன்னா, இரவுல புளிய மரத்துக்களால் போகக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. ஆக்கள் சொல்ற கதைகள் எனக்கு மனசுக்குள்ள நின்று என்ன பயமுறுத்தி கொண்டிருக்கும். இறைவன் சொல்ற கதைகள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இப்ப நான் தான் முடிவு இருக்கும். ஆக்கள் சொல்ற கதையின்படி வாழ போறேன்னா, இறைவன் சொல்ற கதையின்படி வாழ போறேன்னா, என்ன உத்தேசம்? எப்படி வாழுவோம்? இன்றைக்கு மட்டுமா இல்ல ஒவ்வொரு நாளுமா? ஒவ்வொரு நாளுமா? ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பேர் இந்த நிலையத்துக்கு வருவீங்களா? சனி ஞாயிறுல வருவீங்களோ? சரி, ஓகே. இப்போ ஒவ்வொரு நாளும் குளிக்கிற நாங்க தானே, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற நாங்க தானே. ஒவ்வொரு நாளும் ஆத்மாவையும் ஞானத்துல நான் குளிப்பாட்டணும், ஞான கருத்துக்களை நான் சாப்பாட்டா கொடுக்கணும். சனி ஞாயிறுல மட்டும் குளிச்சு சனி ஞாயிறுல மட்டும் சாப்பிட்றாங்களோ? ஒவ்வொரு நாளும் தானே. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அழுக்கா போவோம், ஒவ்வொரு நாளும் எங்கள்ல இருந்து சக்தி விரயமாகி கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவை. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த இறைவனுடைய இந்த காப்பை நாங்கள் அணியேக்கல. இப்போ இந்த காப்பு ஒரு அடையாளம். என்னத்துக்கு அடையாளம் என்றா, இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான ஆத்மார்த்த புனித உறவின் அடையாளம். தனியே இருக்கிற ஒரு ஆணுக்கும் தனியே இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் இண்டையிலிருந்து கணவன் மனைவி என்ற உறவு என்று அதன் அடையாளமா ஒரு மஞ்சள் கயிறை கட்டி ஒரு 3 முடிச்ச போடுவிடும். அந்த கயிறு என்னத்தின் அடையாளம்? இவை 2 பேருக்கும் இடையிலான உறவின் அடையாளம். அது ஒரு அடையாளம் தானே. அதை கலட்டி வச்சா போல உறவில்லாம போயிருமோ? இல்லை தானே. அத மாதிரி இந்த காப்பு இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான உறவின் அடையாளம். இந்த காப்பு கட்டுற நேரத்துல இது ஒரு 3 முடிச்சு போடுவான். அந்த 3 முடிச்சு என்னத்தை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னா, எனக்கு என்னோட இருக்கிற உறவு எப்பவும் நினைவிருக்கணும். அதாவது நான் யாருன்றது நினைவிருக்கணும். நான் யாரு? ஆன்மா. இந்த கண்ணுக்கு தெரியுற இந்த எரிஞ்சு சாம்பலா போகக்கூடிய தண்ணியில போட்டா இந்த உடம்பு என்ன நடக்கும்? ஆத்மா போனா பிறகு தண்ணியில தூக்கி இந்த உடம்பை போட்டு ஒரு 3 நாளைக்கு ஊற வைக்கிறோம்னு வைப்போம். என்ன நடக்கும்? அழுகி போகும், உப்பி போகும், உருவமே மாறிடும். நெருப்புல போட்டா சாம்பலா போயிடும். சும்மா அப்படியே வெளியில காத்துல வச்சா பழுதா போயிடும். அவ்வளவுதான் இந்த உடம்பு. அப்படிப்பட்ட உடம்பா நான்? அப்படி சீர்குலைஞ்சு பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்ற அந்த உடம்பா நான்? இல்லை. இது பஞ்ச தத்துவங்களோட கலந்து போற ஒரு சடப்பொருள் தான் இந்த உடம்பு. மரம் செடி கொடி எப்படி தண்ணி ஊத்தினா பசலை போட்டா வளருதோ, அப்படி இதுக்கு சாப்பாடும் தண்ணியும் போட்டா வளர்ந்து கொண்டு போகும், அப்புறம் தேஞ்சு கொண்டு போகும். அது நான் பாவிக்கிற ஒரு பொருள் தான் இந்த உடம்பு. இது ஒரு ஆடை. இந்த ஆத்மா உடுப்பை மாத்தி போடுற மாதிரி மாத்துற ஒரு உடுப்பு. அதனாலதான் இறைவனுக்கு கிட்ட இறைவன்ட்ட நான் போகல, இந்த உடலையும் உலகத்தையும் விடுத்து நான் அசரீர நிலையில இறைவனுக்கிட்ட போகணும்ன்றதுக்காகத்தான் ஆண்கள் கோயிலுக்குள்ள வரைக்கும் ஷர்ட்டை கட்டிட்டு வரணும்னு சொல்றது. பின்ன வேற என்னத்துக்கு? சரீரம் என்ற அந்த உணர்வுல இருந்து நான் விலகி நான் உடலற்ற ஒரு ஆன்மா என்ற உணர்வுல நான் போகணும். இறைவன் அசரீரமானவர் தானே. அப்ப நானும் உடல் என்ற ஆடை இல்லை என்ற அந்த அசரீர உணர்வுல நானும் அந்த கோயிலுக்குள்ள போனாதான் அவரும் நானும் இணைய முடியும். அவர் அசரீரமானவர் தானே, நானும் அசரீரமா இருக்கணும். அதனால நான் ஒரு அசரீரமான ஆத்மா என்ற அந்த ஒரு தொடர்பு தான் முதலாவது இந்த காப்பு கட்டைக்குள்ள போடுற முடிச்சுன்ற அடையாளம். 2வது, நான் யாருக்கு சொந்தம்?
ஆன்மா நான் இறைவனுக்குத்தான் சொந்தம். அதுதான் அழியாத பந்தம். சொந்த பந்தங்கள்னு சொல்லுவோமே, இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த உடம்பு இருக்கும் வரைக்கும் தான். சிலவள உடம்பு இருக்கையே சில சொந்த பந்தங்கள் விடுபட்டு போயிடும். அழியாத சொந்தம் பந்தம் இறைவனோட மட்டும்தான். அப்ப இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான உறவை அடையாளப்படுத்துறது தான் 2வது முடிச்சு. 3வது முடிச்சு, நான் புண்ணிய ஆத்மாவாக இருக்க வேண்டும். முதலாவது நான் ஆத்மா, அடுத்தது நான் எப்படிப்பட்ட ஆத்மாவா இருக்கணும்? புண்ணிய ஆத்மாவா இருக்கணும். புண்ணிய ஆத்மாவா இருந்தா தான் எனக்கு நல்வாழ்வு அமையும். நான் பாவாத்மாவா இருந்தா எனக்கு துன்பங்கள் நிறைந்த வாழ்வுதான். அப்ப புண்ணிய ஆத்மாவா நான் ஆகணுமா இருந்தா எனக்கு திவ்ய குணங்கள் இருக்கணும். திவ்ய குணங்கள் இருந்தால்தான் நான் செய்யற செயல்கள் புண்ணியம் என்று சொல்லப்படும். திவ்ய குணங்கள் மற்றவர்களுக்கும் எனக்கும் அமைதி சந்தோஷத்தை தரும். மற்றவர்களுக்கு அமைதி சந்தோஷத்தை என்னால ஏற்படுமாக இருந்தால் அதுதான் புண்ணியம். இப்போ ஒரு ஆள் ரோட்டு கிராஸ் பண்ண இயலாமல் நிக்குதுன்னு வைப்போம் தடுமாறிக்கொண்டு, நான் சரி என்று கையை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுறேன். இதுக்கு ஏதாவது 5 பைசா செலவழிக்கிறோமா? இல்லைத்தானே. இது புண்ணியம். புண்ணியம் செய்யறதுக்கு காசு பணம் வேணுமா? என்ன வேணும்? நல்ல மனசு வேணும், நல்ல குணமுள்ள மனசு வேணும். அப்ப அந்த மனசு தான் என்ன செய்ய போது? இந்த வாயை பயன்படுத்துது, இந்த கண்ணை பயன்படுத்துது, காதை பயன்படுத்துது, கைகாலை பயன்படுத்துது. நல்ல மனசை வச்சு நல்ல மனசால திவ்ய குணங்களால நான் செய்யற கர்மங்கள் நற்கர்மங்களா இருந்தா நான் புண்ணிய ஆத்மாவா இருப்பேன். அப்ப நான் புண்ணிய ஆத்மாவா இருக்கணும் எப்பவும் என்ற அந்த இலக்கு தான் 3வது முடிச்சு. அப்ப இந்த நூலை பார்க்கல எனக்கு என்ன நினைவு வரணும்? இது எனக்கும் இறைவனுக்கும் இடையிலான பந்தத்தின் அடையாளம். தாலிக்கொடி என்னத்தின் அடையாளம்? ஒருவரோடு எனக்கு இருக்கிற உறவின் அடையாளம். இது சிவனுக்கும் எனக்கும் இடையிலான திவ்ய உறவின் அடையாளம். அந்த நினைப்பு என்ன புண்ணிய ஆத்மாவா வச்சிருக்கோம். நான் அவருடைய குழந்தை ஒரு ஆத்மாண்டு நினைப்பேன். அவரும் என்ன போலவே பரமாத்மா என்றதை நாங்க நினைக்கணும். அப்ப இதை தவிர இந்த மனசுல இருக்கிற உலகாய எண்ணங்கள் எல்லாமே இந்த மனதை பலப்படுத்தாது. நான் யாருன்றதுக்கு உலகாய ரீதியில நிறைய உணர்வுகள் வச்சிருப்போம். நான் இந்நேற்ற மகன், இந்நேற்ற மகள், நான் இது, நான் அது என்று நிறைய வச்சிருப்போமே. அதெல்லாம் எங்களோட மனசை பலப்படுத்தாது. இப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த புனித காப்பை நாங்க அணியறதுக்கு முதல்ல இந்த மனதில் இருக்கிற மனமாசுகள்ல ஏதாவது ஒன்றை நான் சிவனுக்கு முன்னால அர்ப்பணிக்க போறேன். ஸ்வாஹா என்று இந்த முன்னால ஒரு 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 தட்டம் ஒன்று வச்சிருக்கோம். அதை நாங்க யாக குண்டம் நினைச்சு கொள்வோமே மனசுல. இப்ப எல்லாமே நாங்க பக்தியில செய்யறது பாவனை தான். அதாவது இறைவனை இப்ப ஒரு கல்லைத்தான் நாங்க அதில் வச்சிருக்கிறோம். இறைவனாக பாவனை செய்து அதை அலங்கரிக்கிறோம், குளிப்பாட்டுறோம், அபிஷேகங்களை செய்கிறோம். இறைவனாக பாவனை செய்து இப்போ இன்னைக்கு நாங்கள் இந்த தட்டை யாக குண்டமாக பாவனை செய்வோம். செய்து யாகத்துல என்னென்ன இருக்கிற மனமாசுகளை நான் அர்ப்பணிக்க போறேன் இறைவனுக்கு. இப்ப நான் எந்த மனசுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு சுபாவம் என்னையும் துன்பப்படுத்தி பிறரையும் துன்பப்படுத்துறதா இருக்கும். இப்ப சில வேளையில எனக்கு பிடிக்காத மாதிரி யாரும் நடந்தா எனக்கு உடனே எரிச்சல் வரும், அல்லது கோபம் வரும், உடனே சிறு சிறுன்னு கதைச்சிடுவேன், அல்லது சல்புள்ளுன்னு பாஞ்சிடுவேன், அல்லது எனக்கு பொறுமை இருக்காது, அதால அந்தரப்பட்டு பாஞ்சு ஏதாவது செய்திடுறது, அல்லது இப்ப யாரும் என்ன சொல்ல பேச்சுக்கு காட்டி என்ன அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும், எனக்கு என்ன கணக்கெடுக்காத மாதிரி இருக்கும். அப்ப அப்படி ஒரு உணர்வு வந்தோடனே நான் மற்ற வேலை துன்பப்படுத்துற மாதிரி நடந்துடுவேன். அல்லது என்ன மனசுக்கு பிடிக்காத மாதிரி யாரும் ஏதும் செய்தா அதை மறக்கிறீல காலங்காலமா நினைவு வச்சுக்கிறது. இன்னார் இப்படி செய்தவே, இன்னார் இப்படி செய்தவே. கை காலில் புண் வந்தா மருந்து போட்டு ஆத்துவோமா, அல்லது கிண்டி 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 யார விடாம பிரிப்பிச்சு கொண்டே இருப்போமா? என்ன செய்வோம்? மாத்துவோம் தானே. என்ன மாத்தினா தான் சுகமாகும், சுகமாகினா தான் அடுத்த வேலை பார்க்கலாம். ஆனா மனசுல வர காயங்களையும் அப்படி மாத்துறாங்களா, அல்லது கிண்டி கிண்டி கொண்டே இருக்கிறாங்களா? கிண்டுறது, ஏன்னா கிண்டினா தானே நல்லா டேஸ்டா இருக்குமே. எனக்கு கறியெல்லாம் கிண்டுறது வச்சு என்ன கிண்டுறது, சாகும் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இவங்க செஞ்சதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். ரெண்டா புண்ணா ஆற விட மாட்டேன். ரெண்டு தானே நாங்க. அப்ப யாருக்கு இதனால துன்பம்? இப்போ உங்களுக்கு ஒரு தாள்
தாராங்க. இதில் நீங்கள் யோசிச்சு இப்படி என் மனசுக்குள்ள என்னையும் வேதனைப்படுத்தி மற்ற வேலையும் வேதனைப்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயம் என்னத்தை நான் என்னோட சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றதை யோசிச்சு இதில் எழுதணும். யாரும் எழுத முடியாதவையில் இருந்தா பரவாயில்ல, மனசுல நீங்க அதை யோசிச்சு கொண்டு அந்த தாளம் அடிச்சுட்டு கொண்டு வந்து இந்த யாக குண்டத்துல போடணும். ஏன்னா நீங்க மனசுல நினைச்சது அந்த தாள்ல எழுதப்படும், உங்களோட கையால இல்லை, உங்களோட மனசால. அது இறைவனுக்கு தெரியும். அது வெற்றித்தாளா தான் இருக்கும் மனுஷன் கண்ணுக்கு பார்க்க, ஆனா இறைவன் கண்ணுக்கு தெரியும் நீ என்னத்தை நினைச்சு கொண்டு இதை எழுதி மடிச்சு போட்ட நீ இந்த இதுக்குள்ள என்றது கடவுளுக்கு தெரியும். எழுத முடியாதவர்கள் இருந்தா இப்ப எல்லாருக்கும் சில எழுத இல்லாம இருக்குன்னு தானே சில பேருக்கு. அவையில் மனசுல உண்டு நினைச்சு கொண்டு என்ன எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த குறை இந்த குறை அது இல்லை. இந்த மனதுல எனக்கு இப்ப நான் அன்பு எதிர்பார்க்கணும் இருக்கலாம் யார்கிட்ட இருந்து, அல்லது அதிகமா மரியாதை எதிர்பார்க்கணும் இருக்கலாம், அல்லது இப்ப சில சின்ன சின்ன பழக்கங்கள் சில விஷயங்களை நான் உடனே செய்கிறேன் ஒத்தி போடுறது, அல்லது நான் இப்ப சில விஷயங்கள்ல கொஞ்சம் துப்புரவு குறைவு சோம்பலா இருக்கிறது, வேற என்ன மாதிரி குணங்கள் எங்களுக்கு இருக்குது. அப்படி அதுதான் மாயை என்று சொல்றது. எங்களுக்கே தெரியாம எங்களை ஆட்கொண்டு கொண்டு இருக்கும். சில அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுவேன். கையில 40 ரூபாய் இருக்கும், 50 ரூபா பொருளுக்கு ஆசைப்படுவேன். இப்ப மிச்சம் 10 ரூபாய்க்கு என்ன செய்யறது? யார்ட்டையாவது கடன் வாங்க முடியும் யோசிக்கிறது. 40 இருந்தா 40க்குள்ளேயே வாழணும், 50 ரூபாய்க்கு நான் பிறகு போகக்கூடாது. இப்ப அப்படி அல்லது என்னட்டு இருக்கிறத நான் பார்க்கறேன் இல்லாததை நினைக்கிறது. அட இது இருந்திருந்தா அது இருந்திருந்தா என்று யோசிக்கிறது. கிடைச்சதை பற்றி நினைக்காம கிடைக்காததுகளை பற்றி யோசிக்கிறது. மற்றது நடந்து முடிஞ்ச சம்பவங்களை நினைச்சு கவலைப்படுறது, அல்லது யாரோ செய்த தப்பு அல்லது யாருக்கோ நடக்கிற அநியாயத்தை பார்த்து நான் இங்க மனம் குமுறி கொண்டிருக்கிறது. எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா பாருங்க இந்த உலகத்துல இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி, அல்லது எனக்கு பிடிச்ச ஆக்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அதை பார்த்து நான் குமுறி கொண்டிருக்கிறது, என்னால பொறுத்து கொள்ள முடியலைன்னு சொல்லி. இப்படியெல்லாம் நாங்க இருக்கும் தானே எங்களுக்கு கொண்டு அதுகளை யோசிச்சு எழுதணும். யாரும் எனக்கு பொய் சொன்னா கோபம் பெறும் சொல்லுவோம். எழுதி போட்டோன்னே இண்டையோட அது இல்லாமல் போயிடும் என்று சொல்லே இல்லாது. ஆனா இது இன்றைக்கு ஒரு முயற்சி. இறைவனுக்கு நான் ஒரு சத்தியம் செய்தேன், இன்றையிலிருந்து நான் இந்த தீய குணத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்னாலான முயற்சியை நான் செய்வேன் இறைவனுக்கு சொல்றேன். இல்லை சில கொள்கைகளோட வாழுவோம், ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகளால கொள்கைகளை விட்டு கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒரு பலவீனம் தானே. சில கடவுளை விட அதிகமா மனுஷரை நம்புவோம். ஆக்கள் பிரிச்சு பார்க்கறது ஒரு பழக்கமா இருக்கும். இது அவையல் இது இவேல், அல்லது ஆக்களை மனசுல முத்திர ஊத்தி பார்ப்போம், அவை அப்படி ஆக்கள் இவேல் இப்படி ஆக்கள். அப்படியெல்லாம் நினைக்க என் கண்ணு ஊத்தியா இருக்கு, என் மனசு ஊத்தியா இருக்கு. சில வேளை கடவுளுக்கு உண்மையா இருக்க மாட்டோம், அது கடவுள் எல்லாத்தையும் மன்னிப்பாருன்னு சொல்லிட்டு எங்களுடைய இஷ்டத்துக்கு நடந்துருவோம். சில வேளை இன்னொரு ஆளு கொண்டு தேவையா இருக்கும், இல்லை எந்த பிள்ளைக்கு வேணும் தானே என்று எடுத்து வச்சிருவோம். மனசாட்சிப்படி நடக்க மாட்டோம், நியாயமா இருக்க மாட்டோம். எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு 10 வருஷத்துக்கு பிறகு தேவைப்படும் என்று சொல்லி இப்போ தேவையான ஆளுக்கு கொடுக்காம வச்சிருப்போம்.
எங்கட மாட்டுக்கு புல் இல்லைன்னு அவுத்து விட்டுருவோம், அது போய் அடுத்த வீட்டு வளவில் இனத்தையாக கடிச்சு போட்டு வந்துடும். மாடண்டா அப்படித்தானேன்னு சொல்லி போட்டிருப்போம். அவையின் துன்பங்கள் கஷ்டங்களை நாங்கள் உணர மாட்டோம். தவறுகளை செய்துட்டு நியாயப்படுத்துவோம், என்ன காப்பாற்றுறதுக்கு, இந்த உறவுகளை காப்பாற்ற. இல்லை நான் ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்தேன், அந்த ஆள் அந்த உதவியை மறந்துட்டுதுன்னு சொன்னால் கோவப்பட்டுருவோம். நான் செய்த உதவிக்கு கூலி தருறேன், நான் என்ன கூலி? நன்றியாக இருக்கணும். எழுதியாச்சா? யாருக்கும் பேப்பர் பேனா கிடைக்கலையா? கிடைக்கல, பேனை இல்லையா? எங்க இந்த அம்மாவுக்கு பேனை கிடைக்கலையா? ஆன்மீகம் என்றது வாழ்க்கையை வாழுவதற்கு கற்றுக்கொள்ளும் ஒரு கல்வி. இது ஆன்மீக ரீதியாக எல்லாருக்கும் கற்பிக்கப்பட வேண்டியது. இப்போ பொதுவாக இந்துக்களாகிய நாங்கள் எங்களுக்கு கோயில்களில் படிப்பிக்கிறீங்கள, அறநெறி என்று ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நடக்கும் சமய பாடம், அவ்வளோதான். ஆனால் வளர்ந்தா பிறகு எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது ஒவ்வொரு நாளும் படிப்பிக்கணும். இப்போ சர்ச் வழியை பார்த்தீங்கன்னா தேவாலயங்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பைபிளை வச்சு படிப்பிப்பினா, பள்ளிவாசலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே பிரசங்கம் நடக்கும். ஆனால் எங்கள் சைவ மக்கள் பாவம் அனாதரவாக இருக்கிற. அதுக்குத்தான் இப்படியான ஆன்மீக கல்லூரிகள் இருக்குது, ஆன்மீக கூடங்கள் இருக்குது. நாங்கள் படிக்கணும். படிக்காமல் இருந்தால் எங்களுக்கு ஏன் என்னத்துக்கு ஒன்று நடக்குதுன்னு விளங்காது. அந்த நடக்கிற துன்பத்திலேருந்து மீண்டு வர வழியும் தெரியாது. ரெண்டுமில்லை எனக்கு தெரியணும். அதை கற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அல்லது வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சா பிறகு வாரேன் என்று சொல்லக்கூடாது. இளம் வயதிலேயே நான் படிக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம் குறைஞ்சது ஒதுக்கினா காணும். அல்லது சகோதரி சொன்ன மாதிரி சரி பரவாயில்ல, ஒட்டகம் மாதிரி நாங்கள் கிழமையில் 2 நாள் மட்டும் சாப்பிட்டு வைப்போம், அந்த கிழமை முழுக்கும் அது ஓடட்டும். கிழமையில் 1 நாளோ 2 நாளாவது கட்டாயம் ஒதுக்கணும், இல்லாட்டி நான் என்னையே புறக்கணிக்கிறேன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ இப்போ நீங்கள் முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த காப்பு கட்டுவோம். இந்த காப்பு அணிய முதல் அந்த யாக குண்டம் சிவனுக்கு முன்னால் இந்த மனதில் இருக்கிற மன மாசை நான் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறேன் என்ற அந்த உணர்வோடு அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் முன்னால் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தன திலகம் அணிவிக்கப்படும். ஏன்னா ஆன்மா உயிர் இந்த இடத்துல தான் இருக்குது, மூளைக்கு பக்கத்தில் இருந்தால் தானே, இதுதான் மெயின் என்ஜின் இந்த உடம்புண்ட மூளை, அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இதில் தான் ஆத்மா இருக்குது இருந்து. அப்போ அந்த ஆத்மா எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கணும் என்றதுக்காகத்தான் சந்தன திலகம் வைக்கிறது. நீங்கள் ஒரு ஆத்மா, குளிர்ச்சியான ஆத்மா, குளிர்ச்சியான சுபாவத்தால் புண்ணிய செயல்களையே செய்வீர்களாக என்று வாழ்த்தி அது சந்தன திலகம் வைக்கிறது. அதுக்கு பிறகு உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த உறவின் பாலமாக இந்த நூல் அணிவிக்கப்படும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இறைவனுடைய ஒரு வாழ்த்து சில வரிகளில் வழங்கப்படும். அதோடு சேர்ந்து பிரசாதமும் தரப்படும். சரிதானே? ஓகே.